சிவன் மீது காமதேவன் ஏன் அம்பு வீசினார்? அதனால்தான் அவர் எரிக்கப்பட்டாரா? உலகத்தையே காதலிக்க வைக்கும் காமதேவன் சிவபெருமான் மீது அம்பு விட்டதாலேயே எரிந்து போனாரா? காதலுக்கும் தியானத்துக்கும் நடுவிலான அந்தக் கருப்பு கோடு, இதுவே அதற்கான கதை. பரலோகத்திலும் பூலோகத்திலும் சாமான்யமாக அமைதியிருந்தது. ஆனால் ஒரு மாபெரும் அசுரன், தாரகாசுரன், எல்லா தேவர்களையும் வென்றுவிட்டான். அந்த அசுரனை அழிக்க ஒரே வழி, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் பிள்ளைதான் அவனை கொல்லும். சதாசிவர் சதாசிவமாக தவமிடுகிறார். பார்வதி தன் அன்பால் சிவனின் மனதை ஈர்க்க முயற்சிக்கிறாள். ஆனால் சிவன் தியானத்தில் மூழ்கியிருக்கிறார். தேவர்கள் சொல்வதற்காக காமதேவன் தனது காமபாணம் எடுத்து சிவபெருமானின் மார்பில் செலுத்துகிறான். ஒரு கணம் உலகமே மாறுகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்து விடுகிறது. தவத்தில் இருந்த சிவன் விழித்து அக்னி கண்கள் பறக்கிறளவுக்கு கோபம் கொள்கிறார். அவர் நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை நெருப்பாக மாற்றி சக்தியால் எரித்து விடுகிறார். தனது கணவனை இழந்த ரதி தூய காதலில் சோகம் அடைகிறாள். அவளது வருத்தத்தால் கடவுளர்களே மனம் உருகுகிறார்கள். காமதேவன் ஆசையின் உருவகம், சிவன் தியாகத்தின் உருவகம். ஆசை தியானத்தில் இடையூறாக வந்தால் அது அழிக்கப்படும். ஆன்மீகப் பாதையில் செல்லும் போது காமம் போன்ற பாசங்களையும் எரிக்க வேண்டும். இந்த கதை ஒரு பெரும் ஆன்மீக அடையாளம். காமதேவனின் மரணம் காதலுக்கு எதிரானது அல்ல, அறியாமையுடன் கூடிய ஆசைக்கு எதிரானது. ரதியின் சோகத்தைக் கண்டு சிவபெருமான் ஒரு ஆசீர்வாதம் வழங்குகிறார். உன் கணவர் நன்கு அறிந்தவர்களின் உள்ளத்தில் அனுராகமாக உருவெடுப்பார். அதற்குப் பிறகுதான் முருகன் பிறந்தார் தாரகாசுரனை அழிக்க. அடுத்த வீடியோவில் முருகன் எப்படி பிறந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம். அசுரனைக் கொல்ல ஒரே வழி, சிவபெருமானின் மனதை காதலால் கவர வேண்டியதுதான். ஆனால் தவத்தை இடையூறு செய்த காதல் கடவுள் சிவனின் திருநோக்கால் நெருப்புத் தூணாக மாறினார். ஆசையும் தியாகமும் சந்தித்த இடம், அங்கே காதல் எரிந்து விழுந்தது, ஆன்மீகம் வென்றது.